கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 ஆசிரியர்கள் கைதான நிலையில் அவர்களால் மற்ற மாணவிகள் யாரேனும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்கிறார்களா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரம் பள்ளியில் படிக்கும் மாணகருக்கு மனரீதியான உளவியல் பயிற்சி அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பழனிவேலும், இது தொடர்பாக உளவியல் ரீதியாக பேசுவதற்காக மனநல ஆலோசகர் திருமிகு சரண்யாவும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் நாம் செய்தியாளரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். பழனிவேல், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு முன்பாக நாம் குருவை நிறுத்தி இருக்கிறோம். அப்படிங்கும்போது ஆசிரியர்கள் தங்களிடம் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை தங்களுடைய பிள்ளைகளாகவே கருதி பாவிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்களே, அதுவும் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி, 13 வயது ஒரு குழந்தைய வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி உண்மையிலேயே மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. இந்த விஷயம் எப்படி முதல்ல தெரிய வந்தது? வேறு யாரேனும் மாணவிகள், புகார் அளித்த இந்த மாணவி தவிர வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? முதற்கட்ட தகவல் என்ன சொல்கிறது பழனிவேல்? திலகவதி, ஆசிரியர்கள் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள். இந்த சம்பவம் அதற்கு எதிர்மாறாகவே அமைந்திருக்கிறது. குறிப்பாக 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அதே பள்ளியில் 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மட்டுமல்ல, தமிழகத்தையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது மட்டுமல்ல, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என்சிசி பயிற்சி முகாமுக்கு சென்ற 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டது. 2 மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த வழக்கில் அந்த சம்பவத்தை மறைக்க முயன்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள், என்சிசி மாஸ்டர்கள் என அனைவருமே கைது செய்யப்பட்டாங்க. போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் எலி மருந்து சாப்பிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவங்கள் மறைவதற்கு முன்பாகவே மேலும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமாகவே இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு நடுநிலைப் பள்ளியில் 140 மாணவர்கள் படித்து வராங்க. அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி தான் கிட்டத்தட்ட 13 வயது நிறையவுடைய ஒரு மாணவி 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த ஜனவரி 2, 3 ஆகிய தேதிகளில் பள்ளிக்கு சென்ற அந்த மாணவிக்கு அடுத்தடுத்து அதே பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் ஆகிய 3 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு 1 மாத காலமாக அந்த பள்ளிக்கு செல்லவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர், அவர் ஒரு பெண் ஆசிரியர், அவர் அந்த மாணவியை அணுகி ஏன் பள்ளிக்கு வரமுல்லை என கேட்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நேர்ந்ததாக சொல்கிறார். இதை அடுத்து உடனடியாக அடுத்த கட்டமாக மாவட்ட கல்வி அலுவலர், குழந்தை பாதுகாப்பு அலுவலர் தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த சம்பவமானது வெளியே வந்தது. அதன் பிறகு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இந்த 3 ஆசிரியர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு போக்சோ வழக்கில் சிறையில் அடைச்சிருக்காங்க. நேற்றைய தினம் இந்த மாணவியை கிருஷ்ணகிரி மகிழா நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தினாங்க. அவர் நேரடியாக தனக்கு நேர்ந்த கொடுமையை நீதிபதியில் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அவர்களை வருகிற 19ஆம் தேதி வரை சிறையில் அடைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. அவங்க சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் இருக்க அந்த பள்ளி இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது நேற்று போராட்டம், பொதுமக்கள், அந்த உறவினர்கள் எல்லாருமே அந்த பகுதிக்கு பள்ளியின் முன்பு திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எங்களுக்கு நீதி வேண்டும், நாங்கள் பெற்ற பிள்ளைகளை நாங்கள் தைரியமாக பள்ளிக்கு அனுப்புகிறோம். எங்களுடன் அந்த குழந்தைகள் இருப்பதை விட ஆசிரியர்களிடம் தான் அதிக அளவில் அந்த குழந்தைகள் இருக்கிறது. ஆனால் வேலையே பயிரை மேய்ந்தது போல் ஆசிரியர்களே இது போன்ற செயல்களை செய்வது மிக வேதனையாக இருக்கிறது. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்கிற கருத்தை முன்வைத்து அந்த 3 ஆசிரியர்களை தங்கள் முன் ஆஜர்படுத்த வேண்டும். அவர்களை கைது செய்தீர்களா இல்லையா என எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் முன் ஆஜர்படுத்த வேண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்துக்கு பிறகு அந்த போராட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் கைது செய்து விட்டோம், அவருக்கு உரிய சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் பெற்றுத் தருவோம் உறுதியளித்தாங்க. அதன் பிறகு அவங்க கலந்து செஞ்சாங்க. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதேபோல் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 3 பேர் ஆசிரியர்களுக்கு DNA பரிசோதனையாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த பள்ளிக்கு நேற்று பிற்பகலுக்கு மேல் இந்த பள்ளி விடுமுறை எடுக்கப்பட்டது. இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய 140 மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில், ஏனென்றால் அவர்கள் இதுபோல் ஒரு சம்பவத்தால் மிகப்பெரிய ஒரு அச்சமடைஞ்சிருக்கக்கூடும், அவர்களுக்கும் அவர் பெற்றோர்களுக்கும் உளவியல் ரீதியாக ஒரு பயிற்சி அளிப்பதற்கான மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்துறை சார்பில் ஒரு பயிற்சிகள் எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துருக்காங்க. இதன் காரணமாக விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் தான் நிலவுகிறது. இன்று பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்துவார் என்பார்கள். அந்த பகுதியில் போலீசாரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு சூழலில் பாதுகாப்பை கருதியும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவம்
நடைபெறாத வண்ணம் தற்பொழுது அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாங்கள் முழுமையான நடவடிக்கை எடுத்து விட்டோம். அவர்களுக்கு உளவியல் ரீதியான பயிற்சிகள் கிடைக்கப்படும். நீதிமன்றத்தின் முடிவு சட்டப்படி அவர்கள் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது அடுத்த கட்டமாக அந்த பள்ளியில் இந்த 3 பேர் சேர்ந்து வேறு ஏதேனும் ஒரு மாணவிகளுக்கு அல்லது இதுபோல பாலியல் தொல்லைகளை இல்லை பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டிருக்காரா என்பது குறித்து போலீசார் விசாரணையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு சூழலில் இந்த விஷயம் வந்து தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு NCC பயிற்சி முகாமுக்கு சென்ற மாணவிகள் பாலியல் வன்கொடுமை, இது போல அடுத்தடுத்து தமிழகத்தை அச்சுறுத்தக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கார். இந்த போச்சம்பள்ளி சம்பவத்தில் மாணவிக்கு நேர்ந்த கொடுமைகளை ஆசிரியர்களை கண்டித்து வருகிற 8ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் KP முனுசாமி தலைமையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று ஒரு அறிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழலில் தற்பொழுது அந்த பள்ளி எப்போது திறக்கப்படும், அந்த மாணவர்களுக்கு என்னென்ன பயிற்சிகளை கொடுக்கப்படும், உளவியல் ரீதியாக அவர்கள் மீண்டும் தைரியமாக எப்படி தன்னம்பிக்கையுடன் அந்த பள்ளிக்கு வருவதற்கான என்னென்ன வழிவகைகளை செய்ய வேண்டும் என அரசு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து அந்த மாணவி வந்து கருவுற்றதாக சொல்லப்படுகிறது. அதனாலே அவர் பள்ளிக்கு 1 மாதமாக செல்ல முடியவில்லை. அவர் கருவுற்று தெரிஞ்சு அவர் பெற்றோர்கள் அவருக்கு கருக்கலைப்பு மாத்திரைகளை அளித்து அதன் பின்பு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் மாவட்ட நிர்வாகத்தில் சார் மாதிரிகள் பரிசோதனைகள் செய்திருக்காங்க. இதுவரை அதிகாரப்பூர்வமாக அந்த மாணவி கருவுற்றாரா இல்லையா என்பது தெரியவில்லை. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இதுவரையில் இந்த விஷயத்தில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தெரிவிப்பால் மௌனம் சாய்ச்சி வராங்க. திலகவதி, மேலதிக விவரங்களை சேகரிங்கள் பழனிவேல். யாரை நம்பிதான் பெண் பிள்ளைகளை வளர்ப்பது, யாரை நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புவது போன்ற கேள்விகள் எழாமல் இல்லை. நிச்சயமாக மன உளைச்சல் தரக்கூடிய ஒரு செய்திதான் இது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. நான் மனநல ஆலோசகர் டாக்டர் சரண்யா அவர்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இப்போ நம்ம பார்த்திருந்த மேடம், படிக்கும் மாணக்கருக்கு உளவியல் ரீதியான பயிற்சி அளிக்க, ஏன்னா அவங்க இதனால அச்சமடைந்து விடக்கூடாது, மீண்டும் தன்னம்பிக்கையோடு பள்ளிக்கு வர வேண்டும், அதற்காக உளவியல் ரீதியான பயிற்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய கருத்து வந்து முதல்ல ஆசிரியர்களுக்கு, மாணவ மாணவிகளை கையாளக்கூடிய ஆசிரியர்களுக்கு தான் உளவியல் ரீதியான பயிற்சி தேவைப்படுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதே போல பெற்றோர்கள் அவங்க எவ்வளவு இன்செக்யூரிட்டியா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது அப்படின்ற கேள்வி நான் 3 பகுதிகளா கேட்க விரும்புறேன். முதல்ல இது உளவியல் ரீதியாக ஆசிரியர்கள் எப்படி அணுகணும்? குற்றம் செஞ்சவங்களை விடுங்க, அவங்க கூட இருக்கிற மற்ற ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரஷரா இருக்கும். இப்போ அவங்க இதை எப்படி அணுகணும், பெற்றோர்கள் எப்படி அணுகணும், அதுக்கப்புறமா நம்ம குழந்தைகள் மாணக்கருக்கு வரலாம். பொதுவாகவே இந்த மாதிரி நடக்கக்கூடிய குற்றங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள்ல நடக்கிற குற்றங்கள் கிடையாது. இந்த பீடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள்கிட்ட தப்பா நடந்துக்கிறவங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட தப்பா நடந்துக்கிறவங்க ஆசிரியர்களா இருக்கலாம், இல்ல வேற துறையில இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த குழந்தைய டீசென்சிட்டைஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, கூட இருக்கிற ஆசிரியர்கள் கவனிக்கணும். ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் அதிகப்படியாக பெண் குழந்தைகள்கிட்டயோ சில நேரங்கள் ஈவன் ஆண் குழந்தைகள்கிட்டயோ ரொம்ப க்ளோஸா பிசிக்கலி க்ளோஸா இருக்கிறத பார்த்தா அது ஒரு ரெட் பிளாக். அண்ட் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதிகமா பேசாத குழந்தைகள், நிறைய பேர்கிட்ட சில விஷயங்களை எந்த விஷயத்தையுமே இன்ஃபேக்ட் ஷேர் பண்ணாத குழந்தைகள், பாராட்டுக்காக ஏங்கக்கூடிய குழந்தைகள், ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை வரக்கூடிய குழந்தைகள், வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சோகமாவே இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களை அவர்கள் செய்வார்கள். அப்ப கூட இருக்கிறவங்க கூட இருக்கிற கொலீகோட பிஹேவியரை கண்டிப்பா நோட் பண்ணலாம். இவர் கொஞ்சம் ரொம்ப அதிகமா பெண் குழந்தைகளை தொட்டு பேசுறாரு, இது தப்பே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே கரெக்ட் பண்ணலாம். ஒண்ணு. அண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லா பள்ளிக்கூடங்களிலுமே கவுன்சிலர்ஸ் தேவைமா. டீச்சர்ஸ் வந்து கவுன்சிலர்ஸா ஆக முடியாது. டீச்சர்ஸ் பாடங்களை சொல்லி கொடுப்பவர்கள், கவுன்சிலர்ஸ் சைக்காலஜி படிச்சு குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி சொன்னா, அட்வைஸ் அப்படிங்கிறது கிடையாது, இதை எப்படி சொன்னா அந்த குழந்தைய பாதிக்காம இதுக்கான தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுன்சிலர்ஸ் வேணும். இப்ப இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா மனநலம் சார்ந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. சரி, ஒரு நாள் கொடுப்பாங்க, அப்புறம் அங்க ஒரு ஆள் இருக்கணும் இல்ல. ஏன்னா நிறைய நேரங்கள்ல வந்து பெண் குழந்தைகள் தனக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள் என்னங்கிறத அவங்களுக்கு புரியும். சும்மா நம்ம குட் டச் பேட் டச் குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே புரியும். ஆனால் புரிந்தாலும் பயம். இத போய் நான் வீட்டுல சொன்னேன்னா என்ன படிப்புல இருந்து நிறுத்திடுவாங்க, வேற யாரோ பண்ற தப்புக்கு எனக்கு தான் தண்டனை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான பயம். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாமல் போயிரும், கல்லூரிக்கு போக முடியாம போயிருங்கிற பயத்துல நிறைய நேரங்கள்ல பெண் குழந்தைகள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை பத்தி வெளியே சொல்றதே கிடையாது. ஏன்னா அவங்க தானே விக்டிமைஸ் ஆகுறாங்க. ஏன்னா அப்பா அம்மா என்ன பண்றாங்க,
வேணாண்டி, இதுக்குதான் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம வீட்லயே வைக்கணும்னு நினைச்சேன். நிறைய வீடுகள்ல, நிறைய கிராமங்கள்ல, எஸ்பெஷலி அது கிருஷ்ணகிரி சைடு, ஈரோடு சைடுல இருக்கிற கிராமங்கள்ல எல்லாம் ஒரு பெண் குழந்தை வந்து வயசுக்கு வந்துட்டாலே நீ என்ன படிக்க போற, என்னவா ஆக போற, இப்படி எல்லாம் பேசுறது கிடையாது. உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால இந்த பொண்ணு அதையும் மீறிட்டு ஏதாவது படிக்கணும்னு நினைக்குது. அப்ப இங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அம்மாட்ட போய் சொன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, இதுக்குதான் ஒண்ணுனா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் இப்படின்னு சொல்லுவாங்கன்ற பயத்துல இத குழந்தைகள் வெளியில சொல்றதே கிடையாது. இதுதான் இந்த மாதிரி குற்றங்கள் செய்யறவர்களுக்கு பெரிய ஒரு வெப்பன். இந்த வெப்பனை தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குற்றங்களை செய்யறாங்க. இப்போ ஆசிரியர்கள் ஆகட்டும், இப்போ ஒரு பள்ளியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் கூட இருக்கிற ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல அவங்களுடைய தலைமையில யார் இருக்காங்களோ அவங்களுக்காவது அந்த விஷயங்கள் அப்ப தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்கிற ஆசிரியர்களுக்கு கூட அதை அணுகிறதுல ஒரு தயக்கம் இருக்கலாம். சரி, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு அப்படி நினைக்க கூடாது அவங்க. ஏன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் முக்கியம் அப்படின்ற வகையில. ஆனா அவங்களுக்கு அதுல ஒரு உறுதிப்பாடு இல்லாமல் இருக்கலாம், என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டபிளான ஒரு சூழ்நிலையில அவங்க இதை எப்படி அணுகணும்? ஆக்சுவலி கூட இருந்த ஆசிரியர்களுக்கு இவர் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்குமே ஒழிய இவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பா தலைமை ஆசிரியையோ கூட இருக்கிற ஆசிரியர்களோ கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இப்ப தெரிஞ்சனால இது வந்து ஹெட் மிஸ்ட்ரஸ் சொல்லிதானே வெளியில வந்திருக்கு, அதனால அதை இக்னோர் கண்டிப்பா யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கடந்த அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷமாவே இந்த போக்சோ சட்டத்துல வந்து எத்தனை ஆசிரியர்கள் கைதாகிறாங்கிறது நியூஸ்ல திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது கண்டிப்பா யாருக்கு தெரிஞ்சிருக்கும்னா அந்த பெண் குழந்தையோட நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பெண் குழந்தைகள் அம்மா கிட்ட சொல்லாத விஷயம், டீச்சர்ஸ் கிட்ட சொல்லாத விஷயத்த நிறைய நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இந்த காணொலி மூலியமா நான் பெண் குழந்தைகளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க வயசு தான், அவங்களும் உங்களை மாதிரி தான் பயப்படுவாங்க, உங்களுக்கு அதுக்கு தீர்வு கிடைக்காது. ஒரு அடல்ட் கிட்ட போய் சொல்லுங்க, ஒரு டீச்சர் கிட்ட போய் சொல்லுங்க, ஒரு பேரண்ட் கிட்ட போய் சொல்லுங்க. அவங்களுமே இந்த குழந்தைய விக்டிமைஸ் பண்ணாம நீ என்ன செய்த, ஏன் எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு மட்டும் இது நடக்குது இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்காம அந்த குழந்தைய, அந்த பெண் குழந்தைய கண்டிப்பா பாதுகாக்கணும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சர் அந்த ஸ்கூல்ல இருந்திருந்தா, ஒரு கவுன்சிலர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் இருந்திருந்தால் இது என்னைக்கோ வெளியில வந்திருக்கும். 3 ஆசிரியர்கள் தப்பா நடந்துக்கிற வரைக்கும் இந்த நிலைமை நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி டாக்டர், இணைப்பில் வந்து எங்களோட பேசுவதற்கு. பெண் குழந்தைகளுக்கான அறிவுறுத்தலாகட்டும், இல்ல ஆசிரியர்கள், மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்களுக்கான அறிவுறுத்தலாகட்டும், அதையெல்லாம் தாண்டி ஒரு அரசு பள்ளியில இது போன்ற ஒரு கொடுமை அரங்கி இருக்கிறது. நிச்சயமாக அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கும்.